வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். விஜய் அவர்கள் நாளைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நூல் வெளியீட்டு விழா, அந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் கலந்துக்க போறாரு. இந்த விஷயம் கலந்துக்க போறாருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக தெரியும். திருமாவளவன் அவர்கள் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லியிருந்தாரு. வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அம்பேத்கருக்கு எதிரிலாம் இல்லை, அம்பேத்கர் அவர்கள் என்னுடைய கடவுள் மாதிரி. அம்பேத்கர் அவர்களை நான் எப்பவுமே நேசிக்கக்கூடிய ஆள். அதனால அம்பேத்கர் நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்கு வர முடியலங்கிறது அது ஒரு காரணம் இல்லை. நீங்க சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு கையில பகவத்கீதையும் இன்னொரு கையில அம்பேத்கர் அவர்கள் சட்ட புத்தகத்தையும் வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவர் அந்த இடத்துல இருக்கும் போது அது சரியானபடியாக இருக்காது. இதுதான் பாயிண்ட். சரியான பாயிண்டா அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பாயிண்ட்ல இருந்து சரியான பாயிண்ட். ஏன் அப்படின்னா பகவத்கீதையில சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களாக இருக்கும். அதோ இதையும் ஒட்டி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏணி வச்சாலும் எட்டாதுங்க. பகவத்கீதைங்கிறது வேற. ஆனா அம்பேத்கர் அவர்கள் சொன்ன விஷயங்கள் வேற. அம்பேத்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை தான் அவர் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா பகவத்கீதையில ஒரு சாரார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பகவத்கீதையில இருக்கும். அதனால பகவத்கீதையை நான் தவறா சொல்ல வரல. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டங்கள், தீட்டிய சட்டங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பொதுவான ஒரு சட்டமாக இருக்கும். அது எல்லாருக்கும் ஈவனா கிடைக்கிற மாதிரி தான் அவர் சட்டமே இயற்றியிருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு கையில பகவத்கீதையும் இன்னொரு கையில அம்பேத்கர் புக்கையும் அம்பேத்கர் கொள்கையும் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா நாட்டு நடப்புக்கு நடிப்பு சரி வராதுங்க. திரும்பவும் சொல்றேன், விஜய் அவர்களுடைய நடிப்பு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் செல்ஃப் எடுக்காது. ஒரு சில இடத்துல மேலோட்டமா பார்க்கும்போது ஓகே இவர் பாருங்க எல்லாரையுமே இவர் இவருடைய கட்சியில கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அம்பேத்கரையும் வச்சிருக்காரு, பெரியாரையும் வச்சிருக்காரு, காமராஜரையும் வச்சிருக்காரு, வள்ளியம்மையாவும் வச்சிருக்காங்க, எல்லாரையுமே வச்சிருக்காரு. அதனால இவர் எல்லார் கொள்கையும் ஏத்துக்கிட்டாரு. அதனால இவருக்கு எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த கொள்கைக்காக தான் இவர் தன்னுடைய மாநாட்டில் அத்தனை படங்கள் வைத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஓட்டு அரசியலுக்காக மட்டுமே தரி தமிழக மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தால் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி நேரில் போய் கொடுத்துருப்பாரு. நேரில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நேரில் போகாத விஜய் இன்னைக்கு அவருக்கு ஒரு பாராட்டு விருந்தினராக கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு நேரில் போறீங்க, பொது நிகழ்ச்சிக்கு போறீங்க, கலந்துக்கிறீங்க. அப்ப பொது நிகழ்ச்சியில விருந்தினரா போறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விஜய் தமிழக மக்கள் அவதியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ரோட்டுக்கு வர்றதுக்கு முடியலையா? இது மக்களோட கேள்வியா இருக்கு. மக்கள் பலதரப்பட்ட மக்கள் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு தாங்க மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு வராத கூட்டம், விஜயகாந்த் அவர்கள் சம்பாரிச்சு வைக்காத கூட்டத்தை விஜய் வச்சுட்டாரு. விஜய் விஜயகாந்த் பாத்தீங்க அப்படின்னா அவரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய மழை வெள்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே ரோட்ல இறங்கி அதுக்கான வேலைகள்ல எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டாங்களேங்க. அதாவது எல்லா டைமும் ரசிகர்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்கலாம் இல்லைங்க. ஆனா நீங்க களத்துல இருக்கீங்களா? களத்துல இருந்து அந்த இடத்துக்கு போய் மக்களோட நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வேஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நாடக அரசியல் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுல போய் நிக்காதுங்க. நாடகம் பாத்தீங்கன்னா எபிசோடா போயிட்டே இருக்கும். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நூல் வெளியீட்டு விழா எபிசோட் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி பண்ணி அதுக்கு அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இதே தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். மக்களோட போராட்டத்திலையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்க போதும்
களத்துல வந்து எந்த ஒரு நபர் நிக்கிறாரோ அவர் தான் வந்து அந்த கட்சியின் தலைவராக இருக்க முடியும், மக்கள் மனசை வெல்லக்கூடியவராக இருக்க முடியும். குமுதம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கோடி வந்து அவங்களுக்குள்ள டீலிங்னு எனக்கு தெரியல. சர்வே எடுத்தாங்களாமா 2026 அவர் தான் வந்து முதலமைச்சர் ஆக போறாங்கிற சர்வே வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமெடியா இருக்குங்க உண்மையாலுங்க. இன்னும் வந்து அரசியலுக்கான விஷயங்களே விஜய்க்கு என்னன்னே தெரியாதுங்க. அதெல்லாம் வந்து முதல்ல களத்துக்கு வரட்டுங்க. மக்களோட மக்களா மக்களுக்கு என்ன தேவைங்கிறது செய்யிட்டுங்க. பார்க்கலாம் நாளைக்கு நிகழ்ச்சியில வந்து விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு இல்ல அதுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது மீடியாக்கள் வந்து கண்டிப்பாக மைக்கை நீட்டுவாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்ல அதுல இருந்தும் மீடியாக்கள் இருந்தும் தப்பிச்சு எஸ்கேப் ஆக போறாரா, இல்ல வாங்க நான் நாளைக்கு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்க போறாருங்கிறது எல்லாமே பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளோட சேனல்ல இதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.